இந்த வீடியோவில் ரியாக்டில் நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோம்னா ஆட்டோ கம்ப்ளீட் எம்ப்ளாயி சர்ச் அப்ளிகேஷன். இதான் நம்மளோட ஆட்டோ கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று டிஸ்பிளே இருக்குது. ஸோ அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து நம்ம எம்ப்ளாயி நேம் வந்து நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சஜஷன்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அம்பரீஷ் வந்து எம்ப்ளாயி நேம். ஸோ அந்த அம்பரீஷ்ன்ற நேம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்டிங்னா அந்த அம்பரீஷ் எம்ப்ளாயி வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 04 அப்படின்ட்டு டிஸ்பிளே இருக்குது. ஸோ 04னா அந்த அம்பரீஷ் எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி ஐடி. அது கீழே வந்து எம்ப்ளாயி ஐடி என்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எல்லா எம்ப்ளாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து யூனிக்காக இருக்குது. இப்போ அம்பரீஷ்ன்ற எம்ப்ளாயி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு அம்பரீஷோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேபிளர் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜேசான் ஃபைலில் வந்து கெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. அது நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து வேல்யூ வந்து கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் சி வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு சியில் ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதில் வந்து சேரன் என்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ சேரன் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 3 எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கிறாங்க சேரன் என்ற நேம்லே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஐடி பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா 17. இப்போ நான் 17 எம்ப்ளாயி ஐடி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணக்கப்புறமா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட டேட்டாவில் இல்லாத எம்ப்ளாயி நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் என்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். அது கீழே வந்து ட்ரை டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்புட் ஃபீல்டில். ஸோ அது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுற ஆப்ஷன். ஸோ நான் என்னோடய இன்புட் ஃபீல்டில் வந்து நான் நேம் வந்து என்டர் பண்ணக்கப்புறமா எனக்கு இந்த கிளியர் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகிருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிரும். ஸோ இதே வந்து நான் ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணேன்னா இன்புட் ஃபீல்டில் வந்து நான் ஃபுல் நேம் என்டர் பண்ணக்கப்புறமா எனக்கு வந்து கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கிளிக் பண்ணேன்னா அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் நேம் என்டர் பண்ணியிருக்கேன். பேக் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பியில் ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து என்னோடய இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ வந்து நான் கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கிளியர் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து கிளியர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சோர்ஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட கிட்டப் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரியேட் ரியாக்ட் ஆப் டூல் யூஸ் பண்ணி ஆட்டோ கம்ப்ளீட் சர்ச் ஆப் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் சர்ச் ஆப் ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே app.js கோடை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி index.css ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து app.css ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் index.css asterisk padding 0, next margin 0, box sizing border box. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜேசன் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே data.json. இப்போ இந்த ஜேசன் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்ப்ளாயீஸ் டேட்டா வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய கிட்டப் ரெபாசிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜேசனில் வந்து பார்த்திங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு எம்ப்ளாயோட டேட்டா வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஓகே, காப்பி பண்ணி என்னோட data.json ஃபைலை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.js ஒரு கிளாஸ் காம்பனண்ட், div class name app. ஸோ இந்த divக்குள்ள இன்னொரு div ஒன்று போகிறேன் வித் கிளாஸ் நேம் autocomplete container. இப்போ இந்த autocomplete containerக்குள்ள ஒரு h1 tag, class name வந்து main head, text வந்து employee details. ஓகே, ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் வந்து சர்ச் பண்ணுவோம், எம்ப்ளாயி நேம் வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன என்டர் பண்ணனா ஏல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்திங்கன்னா கீழே சஜஷன்ஸில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபுல் நேம் வந்து நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ h1 டேக்கு கீழே ஒரு பிரேக், நெக்ஸ்ட் இன்னொரு பிரேக், நெக்ஸ்ட் இன்னொரு div வித் கிளாஸ் நேம் வந்து சர்ச் கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ வந்து சர்ச் கண்டெய்னருக்குள்ளே இன்னொரு div வித் கிளாஸ் நேம் இன்புட். இப்போ இன்புட்குள்ளே ஒரு இன்புட் டேக். ஓகே, அதில் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து சர்ச் பார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டரில் சர்ச், அதுக்கப்புறம் ஒரு 3 டாட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறமா இந்த இன்புட் ஃபீல்டுக்கு. ஓகே, ஸோ அந்த சிஎஸ்எஸ் மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். /app.css. ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.css. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் ஹெட்டிங், ஸோ main head கிளாஸ் நேம், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் டார்க் ஸ்லேட் கிரே. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 60 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்புட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து அந்த இன்புட் div tag. ஸோ div tag கிளாஸ் நேம் வந்து இன்புட் பொசிஷன் ரிலேட்டிவ்
நெக்ஸ்ட் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வித் வந்து கொடுக்குறேன். வித் வந்து ஒரு 80%. நெக்ஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட் ஒரு 10%. நெக்ஸ்ட்டு மார்ஜின் ரைட் ஒரு 10%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த சர்ச் பார். ஸோ சர்ச் பார் கிளாஸ் நேம் வித் வந்து ஒரு 100%. ஓகே, நெக்ஸ்ட்டு பேடிங் ஒரு 10 பிக்சல். பார்டர் வந்து கொடுக்குறேன். பார்டர் வந்து ஒரு 4 பிக்சல் சாலிட் ஸ்கை ப்ளூ. அவுட்லைன் வந்து நன். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் ஒரு 20 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்புட் ஃபீல்டை வந்து ஓவர் பண்ணும்போது ஸோ கோலர் ஓவர் பார்டர் வந்து ஓகே. ஸோ ஓவர் வேணாம், ஃபோக்கஸ். ஸோ அந்த இன்புட் ஃபீல்டை வந்து நான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்டர் வந்து 4 பிக்சல் சாலிட் டார்க் ப்ளூ. ஓகே, இன்புட் ஃபீல்டை நான் கிளிக் பண்ணும்போது பார்டர் வந்து டார்க் ப்ளூ. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஆப் கிளாஸ் காம்பனண்ட்டுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள சூப்பர் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டி. ஸோ என்னோட ஜேசன் ஃபைலை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் ./data.json ஃபைல். ஸோ என்னோட டேட்டா ஆப்ஜெக்டில் டேட்டா வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ app.js டேட்டா வந்து பார்த்திங்கன்னா data ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட். ஸோ கீவேர்டு வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி எம்டி அரே. நெக்ஸ்ட் வந்து ஷோ சஜஷன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஷோ டீட்டெயில்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டேட்டா அரே வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து எம்டி அரே. ஷோ சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஷோ டீட்டெயில்ஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ சஜஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து எனக்கு அந்த சஜஷன்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஷோ டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ வந்து டீட்டெயில்ஸ் வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இன்புட் ஃபீல்டை வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உள்ள வந்து அப்டேட் ஃபீல்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். பேராமீட்டரில் வேல்யூ. ஓகே, ஸோ ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஏரோ ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் வந்து ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்
இப்போ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே this டாட் அப்டேட் ஃபீல்டு என்ற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் டார்கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த இன்புட் ஃபீல்டில் யூசர் என்டர் பண்ண வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட அப்டேட் ஃபீல்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோட ஸ்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ this டாட் செட் ஸ்டேட். ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு யூசர் என்டர் பண்ண வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ யூசர் வந்து அந்த இன்புட் ஃபீல்டில் ஒரு தடவையும் அந்த வேல்யூ வந்து என்டர் பண்ண இந்த அப்டேட் ஃபீல்டு என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீவேர்டுக்கு வந்து வேல்யூ வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷோ சஜஷன் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரூ வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்புட் ஃபீல்டில் வேல்யூ வந்து this டாட் ஸ்டேட் டாட் கீவேர்ட். ஸோ அது கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு கீழே ஒரு h1 டேக், அதில் வந்து பார்த்திங்கன்னா this டாட் ஸ்டேட் டாட் கீவேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக வந்து எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இன்புட் ஃபீல்டில் வந்து நான் வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ என்ற வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது, ஏபிசி. ஸோ நான் என்டர் பண்ண வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சஜஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ என்னோட அப்டேட் ஃபீல்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே this டாட் ஆன் சர்ச் என்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா யூசர் என்டர் பண்ண வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் சர்ச் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட்ஸ்ன்ற வேரியபிள் ஒன்று போடுறேன். ஸோ ஈக்குவல் டு this டாட் ஸ்டேட் டாட் டேட்டா. ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு அரேவாக இருக்குது. ஸோ டாட் ஃபில்டர் மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்து பேராமீட்டரில் ஐட்டம். ஸோ ஒரு எலமெண்ட்டாக நான் வந்து ஐட்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே this டாட் மேட்ச் நேம் என்ற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஐட்டமில் இருக்கிற நேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி நேமை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், கம்மா யூசர் என்டர் பண்ண வேல்யூவும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் நேம் ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம், நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கீ லென்த். ஸோ கீ லென்த் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் டாட் லென்த். ஸோ யூசர் என்டர் பண்ண வேல்யூவோட லென்த் வந்து நான் கீ லென்த் என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கீவேர்டு. ஸோ கீவேர்டு வந்து கீவேர்டில் இருக்கிற வேல்யூவை வந்து நான் லோயர் கேஸ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு கீவேர்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம். ஸோ நேம் வந்து நேம் டாட். ஸோ எம்ப்ளாயி நேமை வந்து லோயர் கேஸ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், டாட் சப்ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கீ லென்த் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்திங்கன்னா ABCPQR அப்படின்னு இருக்குது. யூசர் வந்து இன்புட் ஃபீல்டில் ABC அப்படின்ட்டு என்டர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டு வந்து நான் கீவேர்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3, அதை வந்து நான் லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நேம். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்,
லோயர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, கீ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3. அப்போனா ஏபிசி என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து ஏபிசி பிக்யூஆர்னு இருக்குது. யூசர் வந்து இன்புட் ஃபீல்டில் ஏபிசின்ட்டு என்ட்ரு பண்ணுறாரு. அப்போனா நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி. ஸோ சப்ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஏபிசி என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பூலியன் வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ நேம் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் உள்ள வந்து கீவேர்ட். ஸோ அந்த நேமும் கீவேர்டும் சேமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். அண்ட் த கீ லென்த் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு பூலியன் வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ லைன் நம்பர் 22. ஓகே, இங்கே வந்து திஸ். ஸோ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த எலமெண்ட்டுக்கு வந்து ட்ரூ என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிசல்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு அரேவாக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ரிசல்ட்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணக்கப்புறமா என்னோடய ஸ்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் டாட் செட் ஸ்டேட். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆன் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கன்சோல் டாட் லாகில் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்னோடய இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய இன்புட் ஃபீல்டில் ஏன்னு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ என்னோடய கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸில் 10 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதே வந்து ஏஎம்னு கொடுக்குறேன். ஏஎம்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏஎம்மில் ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே வந்து அமீன். ஸோ அமீன் ஏஎம்ஐஎன்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமீன் நேம் என்ற ப்ராப்பர்ட்டியில் அமீன்னு இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய ரிசல்ட்ஸ் அரேயில் அந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ப்ராப்பர்ட்டியில் அமீன்னு இருக்குது. ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா அமீன். ஸோ என்னோடய இன்புட் ஃபீல்டில் நான் என்ட்ரு பண்ணியிருந்த வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோடய இன்புட் ஃபீல்டில் வந்து ஏஎம்னு என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோடய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2. என்னோடய கீவேர்டு வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கீவேர்டு வந்து ஏஎம். இப்போ என்னோடய நேம், ஸோ அந்த எம்ப்ளாயி நேமை வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஏஎம். ஸோ என்னோடய கீவேர்டு வந்து ஏஎம், என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎம். ஸோ கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன், அந்த நேமோ கீவேர்டோ சேமாக இருக்கான்ட்டு. அப்புறம் இன்னொரு கண்டிஷன், கீவேர்டோட லென்த் வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணிட்டு ரிசல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரேவாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சஜஷன்ஸ் வந்து அந்த இன்புட் ஃபீல்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் ஷோ சஜஷன் ட்ரூவாக இருக்கணும். அண்ட் திஸ் டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ் டாட் லென்த். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா greater than 0வாக இருக்கணும். ஸோ கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு div tag வித் கிளாஸ் நேம், suggestion container. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா
சஜஷன் கண்டெய்னர். அப்படி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ this டாட் ஸ்டேட் டாட் கீவேர்ட். ஸோ கீவேர்டோட லென்த் வந்து greater than 0 இருக்கணும். அண்ட் this டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ் டாட் லென்த். ஸோ லென்த் வந்து 0 இருக்கணும். ஸோ கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் லென்த் வந்து greater than 0 இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸோட லென்த் வந்து 0 இருக்கணும். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூவானா, கண்டிஷன் ட்ரூனா ஒரு div tag ஓகே, அதில் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் நோ ரிசல்ட்ஸ். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ யூசர் என்டர் பண்ண வேல்யூ வந்து என்னோடய டேட்டாலாம் வந்து இல்லைன்னா இந்த நோ ரிசல்ட்ஸ் div வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா நல். ஓகே, ஸோ இப்போ வந்து சஜஷன் கண்டெய்னருக்குள்ளே ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் ஃபோல்டரில் காம்பனண்ட்ஸ் ஃபோல்டர், காம்பனண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் suggestions.js. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். suggestions.css. ஸோ suggestions.js ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ இந்த காம்பனண்ட் வந்து app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சஜஷன்ஸ் காம்பனண்ட். ஸோ இந்த காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ரிசல்ட்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட்ஸ் ப்ராப் ஈக்குவல் டு this டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த நோ ரிசல்ட்ஸ். ஸோ இந்த div tagக்குள்ளே ஒரு h1 tag, டெக்ஸ்ட் வந்து நோ ரிசல்ட்ஸ் font, நோ ரிசல்ட்ஸ் font. நெக்ஸ்ட் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் ஒரு h4 tag, ட்ரை different keywords. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ app.css dot suggestion container class display flex. நெக்ஸ்ட் வந்து நோ ரிசல்ட்ஸ் கிளாஸ், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் வந்து நோ ரிசல்ட்ஸில் h4 tag, டெக்ஸ்ட் கலர் லைட் ப்ளூ, ஸோ லைட் ஸ்லேட் கிரே. நெக்ஸ்ட்டு suggestions.js. ஸோ பேராமீட்டரில் ப்ராப்ஸ். ஸோ உள்ள வந்து கான்ஸ்ட் suggestions equal to props dot results.
அரே டாட் மேப் மெத்தட். ஸோ உள்ளே வந்து பேராமீட்டரில் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ். ஸோ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் ஒரு div tag வந்து கொடுக்குறேன். ஓகே, div tag. ஸோ இந்த div tag வந்து கிளாஸ் நேம் வந்து எம்ப்ளாயி டேட்டா, நெக்ஸ்ட்டு கீ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ இண்டெக்ஸ். ஓகே, இப்போ எம்ப் டேட்டாக்குள்ளே div tagக்குள்ளே ஒரு span tag, with class name large. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் நேம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பேன் டேக் வித் கிளாஸ் நேம் ரைட், அதுக்கப்புறமா லார்ஜ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து டேட்டா டாட் எம்ப்ளாயியோட ஐடி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்பேன் டேக் வித் கிளாஸ் நேம் ஸ்மால், டெக்ஸ்ட் வந்து டேட்டா டாட் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பேன் டேக் வித் கிளாஸ் நேம் ரைட் ஸ்மால். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாயி வந்து என்ன டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயி ஐடி, அந்த எம்ப்ளாயோட ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து போடுறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு HR டேக். இப்போ இந்த டிவ்வில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் சஜஷன்ஸ். ஓகே, உள்ளே வந்து அந்த சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் suggestions dot css. ஓகே, ஸோ இப்போ வந்து suggestions dot cssல ஃபஸ்ட்டு வந்து அந்த சஜஷன்ஸ் டிவ்க்கு வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ suggestions, ஓகே, suggestions position relative, next margin top. ஸோ margin top வந்து ஒரு 1 pixel, next border 2 pixel solid gray, next display flex direction column, next width வந்து கொடுக்குறேன். width வந்து ஒரு 80%, next அதே மாதிரி margin left 10%, margin right 10%. ஸோ கரெக்டாக அந்த இன்புட் ஃபீல்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சஜஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஹைட் வந்து ஒரு 600 பிக்சல், மினிமம் ஹைட் வந்து ஆட்டோ. ஓகே, ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ஓவர்ஃப்ளோ பை ஸ்க்ரோல். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். நெக்ஸ்ட்டு ரைட். ஸோ ரைட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட், ரைட் வந்து 0. நெக்ஸ்ட்டு அந்த எம்ப்ளாயி டேட்டா. ஸோ எம்ப்ளாயி டேட்டா ஓவர் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர்
நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கிரே. ஓகே, ஸோ இதே வந்து லார்ஜ் டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஓகே, அதே மாதிரி ஸ்மால் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 24 பிக்சல். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் மீடியம் ஸ்டீல் ப்ளூ, ஸ்லேட் ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே, 1 by 1 நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஓகே, சஜஷன்ஸ் டாட் ஜேஎஸில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ எம்ப்ளாயி நேம் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்து டிஸ்பிளே ஆகணும். இந்த நேமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த இடத்துல பிஆர் டேக். ஓகே, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேம், நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, இங்கே வந்து வரணும் பிஆர் டேக். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ அம்ரீஷ்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏஎம் டைப் பண்ணால் 3 நேம் வந்து சஜஷனில் காட்டுது. ஸோ அம்ரீஷ். ஓகே, ஸோ இப்போ நந்து. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ 2 நேம் டிஸ்பிளே ஆகுது. நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ என்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா நேமும் எனக்கு சஜஷனில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்டான் வந்து நான் என்னன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ல ஸ்டார்ட் ஆகிற 3 எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. அதில் வந்து நான் நவ்யா என்ற நேமை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண எனக்கு அந்த நவ்யா என்ற நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்புட் ஃபீல்டில் வந்து அப்டேட் ஆகும். அப்டேட் பண்ணக்கப்புறமா அந்த சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ app.js ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். அப்டேட் டெக்ஸ்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து என்னோடய காம்பனண்ட்டில் வந்து அப்டேட் ப்ராப் ஈக்குவல் டு this dot update text. இப்போ சஜஷன்ஸ் டாட் ஜேஎஸில் இந்த எம்ப் டேட்டா டிவ் டேக்கில் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். ஆன் கிளிக். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ஸோ இதில் வந்து ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராப்ஸ் டாட் அப்டேட். ஸோ அப்டேட் டெக்ஸ்ட் என்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது ஸோ அந்த டேட்டா டாட் நேம் எம்ப்ளாயி நேமும் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டாட் அந்த எம்ப்ளாயி ஐடியும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து app.js. ஸோ பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேம், நெக்ஸ்ட்டு வந்து ஐடி. இப்போ என்னோடய அப்டேட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு res என்ற ஒரு வேரியபிள் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு this டாட் ஸ்டேட் டாட் டேட்டா டாட் ஃபில்டர் மெத்தட். ஸோ பேராமீட்டரில் வந்து ஐட்டம்
என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே கரண்ட் ஐட்டம் டாட் நேம். ஸோ அந்த ஐட்டமில் இருக்கிற நேமும் நான் பாஸ் பண்ண நேமும் சேமாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். பேராமீட்டர் நேம். ஸோ அந்த ரெண்டு நேமும் சேமாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன், ஐட்டம் டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ அந்த ஐட்டமில் இருக்கிற ஐடியும் நான் பாஸ் பண்ண ஐடி வேல்யூவும் சேமாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ சேமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணி RES என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஸ்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ this dot set state. ஸோ கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்புட் ஃபீல்டில் அந்த வேல்யூ வந்து நான் என்டர் பண்ண வேல்யூ வந்து எனக்கு அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ பேராமீட்டர் நேம். நெக்ஸ்ட்டு ஸோ சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். அது நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் RES. ஓகே. இப்போ வந்து சேரன். ஓகே. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே. எனக்கு இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. இதே வந்து சேரனில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன் 16. ஓகே. எனக்கு இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு அந்த சஜஷன்ஸும் எனக்கு க்ளோஸ் ஆகுது. இதே வந்து இன்னொரு வாட்டி டைப் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட், ட்ரை டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ்ன்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த நான் என்டர் பண்ண வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேட்டாவில் வந்து இல்லை. ஓகே. ஸோ அதனால் எனக்கு வந்து நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் என்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. இதே வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். சேரன் வரேன். ஸோ 3 நேம்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ சேரனில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் ஐடி நேம் பேஸ் பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சியில் ஸ்டார்ட் ஆகிற நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து செல்லன் என்ற நேம் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் ஃபீல்டில் டென்னிஸ் என்ற வேல்யூ வந்து நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேல்யூவை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இன்புட் டேக் கீழே ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். this dot state dot keyword dot length. ஸோ லென்த் வந்து greater than 0 கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு div with class name button. இப்போ பட்டன் டிவ்க்குள்ளே ஒரு பட்டன் டேக், கிளாஸ் நேம், கிளியர், டெக்ஸ்ட் வந்து எக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ ஃபங்க்ஷனில் this dot clear என்ற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னா நல். ஓகே. ஸோ app.css button class, இதில் வந்து பொசிஷன் absolute, ரைட் வந்து 0. நெக்ஸ்ட் அந்த clear. ஸோ clear class, margin
10 pixel. Next border none, border வந்து none, outline none. Next font size 25 pixel, background white. ஸோ இங்கே வந்து clear function. இப்போ clear functionக்குள்ளே என்னோட ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா இன்புட் டேக்கில் இருக்கிற வேல்யூவை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கீவேர்ட் எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து ஸோ சஜஷன் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் எம்டி அரே. ஓகே, ஸோ இன்புட் ஃபீல்டில் வந்து நான் வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ். ஸோ டி நான் கிளிக் பண்ணோன்னே டி நான் என்டர் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளியர் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ டென்னிஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன், வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ டாட் கிளியர் ஓவர் பண்ணும்போது கர்சர் பாயிண்டர். ஸோ ஹாரிஸ் வேல்யூவை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, என் மார்ஜின் வந்து 8 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஓகே, நவ் இட்ஸ் ஓகே. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூசர் வந்து எம்ப்ளாயி நேம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிட்டாருன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெகன். ஸோ நேம் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணக்கப்புறமா கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். திஸ் டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ் டாட் லென்த். ஸோ ரிசல்ட்ஸ் லென்த் வந்து 1 இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் திஸ் டாட் ஸ்டேட் டாட் கீவேர்ட் டு லோயர் கேஸ் மெத்தட். ஸோ லோயர் கேஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் திஸ் டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட். அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற நேம் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நேம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூவை வந்து டூ லோயர் கேஸ் மெத்தட் மூலிமா லோயர் கேஸ்க்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வேல்யூ வந்து நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு div tag வித் கிளாஸ் நேம் டீட்டெயில்ஸ். சப்போஸ் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னால் நல். ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் div எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு பட்டன் டேக் வித் கிளாஸ் நேம் டீட்டெயில்ஸ் பட்டன். நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஏரோ ஃபங்க்ஷனில் ஹேண்டில் கிளிக் என்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து கெட் டீட்டெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.css. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ்
text align வந்து center. Next on the button element, so details button, class name, border 1 pixel, solid dark blue. Next வந்து outline வந்து none. font size வந்து ஒரு 25 pixel. Okay, next text align center with fit content. Next அதே மாதிரி height வந்து fit content. Next background color RGBA 0,0,255, 0.3. Next வந்து border radius 4 pixel. So அந்த details button over பண்ணும்போது text color வந்து snow. Next cursor வந்து pointer. Next background color RGB 0,0,255. Okay, next வந்து அந்த function handle click function. So இங்க வந்து handle click function குள்ள என்னோட ஸ்டேட்டை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ this dot set state. ஸோ அந்த get details என்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணால் அந்த கிளிக் பண்ணக்கப்புறமா அந்த ஷோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஷோ டீட்டெயில்ஸ் ட்ரூ. ஸோ ஹேண்டில் கிளிக். ஓகே, இங்கே வந்து this dot handle click. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து சர்ச் பண்ணுறேன், அமீர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நேம் நான் ஃபுல்லாக டைப் பண்ணக்கப்புறமா எனக்கு கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா இந்த அமீர் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வந்து டேப்லர் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ ஒரு காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் tabular.js. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைல் tabular.css. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஓகே, tabular.js ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஸோ டேபுலர் காம்பனண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா app.jsல வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆப் டிவ்க்குள்ளே ஒரு கண்டிஷன், ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா this dot state dot show details. ஸோ ஷோ டீட்டெயில்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த டேபுலர் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆகும். அப்படி இல்லைன்னா கோலன். ஸோ இந்த ஆட்டோ கம்ப்ளீட் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் ஆகும்.
ஓகே. ஸோ இந்த டேபுலர் காம்பனண்ட்டில் வந்து ரிசல்ட்ஸ் ப்ராப். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு tabular.js பேராமீட்டரில் வந்து ப்ராப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு props dot results dot map பேராமீட்டரில் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ். ஸோ உள்ள வந்து ரிட்டனில் ஒரு டேபிள் டேக். ஸோ டேபிள் டேக்கு வந்து கீ வந்து கொடுக்குறேன். கீ இண்டெக்ஸ். இப்போ டேபிள் டேக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து T8 டேக் டேபிள் 8. அதுக்குள்ளே வந்து TR உள்ளே வந்து TD. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட நேம். ஸோ டி டாட் நேம். நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ். ஸோ டிடி டேக் கால் ஸ்பேன் 2. நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து போல்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாடி. ஸோ டேபிள் பாடி, டேபிள் ரோ டிடி. ஸோ டிடியில் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து போல்ட் நேம். ஸோ நேம் வந்து டிடி டி டாட் நேம். நெக்ஸ்ட் ரோ டிடி வித் கிளாஸ் நேம் போல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ். ஸோ டிடி டேக் டி டாட் ஏஜ். நெக்ஸ்ட் வந்து டிடி வித் கிளாஸ் நேம் போல்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து கொடுக்குறேன். ஸோ இமெயில். நெக்ஸ்ட்டு டிடி டேக் டி டாட் இமெயில். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வித் கிளாஸ் நேம் டிடி டேக் வித் கிளாஸ் நேம் போல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர். ஸோ டிடி டேக் டி டாட் phone number. Next row td tag with the class name bold. So phone number ka apparama department. D dot department. Next no row td with the class name bold. Next one the status. So status வந்து பாத்தீங்கன்னா active or inactive. இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். டி டாட் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து எம்ப்ளாயி வந்து ஆக்டிவாக இருந்தார்னா ஆக்டிவ்ன்ற கிளாஸ் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இன்ஆக்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டி டாட் ஸ்டேட்டஸ்.
ஸோ ஸ்டேட்டஸ்க்கு அப்புறமா வந்து எம்ப்ளாயி ஐடி டிடி வித் கிளாஸ் நேம் போல்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஐடி. நெக்ஸ்ட்டு டிடி இதில் வந்து டி டாட் எம்ப்ளாயி ஐடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டனில் ஃபஸ்ட்டு டிவ்வில் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன், அவுட்டர் டிவ். நெக்ஸ்ட்டு உள்ள இன்னொரு டிவ் கிளாஸ் நேம் இன்னர் டிவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு h2 டேக். ஸோ கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், கிளாஸ் நேம் வந்து க்ளோஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு HTML கோடு வந்து கொடுக்குறேன், ஆம்பர்சன் #10060 செமிகோலன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா. ஸோ ஓகே டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ tabular.css ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் div கிளாஸ் எலமெண்ட், பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு, நெக்ஸ்ட்டு வித் 100%, நெக்ஸ்ட்டு ஹைட் 100%, டாப் வந்து 0, லெஃப்ட் 0, ரைட் 0, பாட்டம் வந்து 0, மார்ஜின் ஆட்டோ, பேக்ரவுண்ட் கலர் RGBA 173,216,230,0.1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னர் div எலமெண்ட், width வந்து 100%, height வந்து 100%, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் சைஸிங். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் நேம். அனிமேஷன் நேம் வந்து பாப்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அனிமேஷன் டூரேஷன் 0.5 seconds, display flex direction column, justify content center, next align items வந்து center. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த அனிமேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ at keyframes animation name pop from margin 40%, next width வந்து 20%, height 20%, next வந்து 2, margin வந்து 0, width வந்து ஒரு 100%, next height வந்து 100%. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ். ஸோ க்ளோஸ் கிளாஸ், பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு, டாப் 0, நெக்ஸ்ட் ரைட் 0, டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட், transition
ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி கலர் 5 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே 1 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் வந்து பண்ணலாம். அனிமேஷன் நேம் வந்து ஃபேட். அனிமேஷன் டூரேஷன் 5 செகண்ட்ஸ். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆட் கீ ஃப்ரேம்ஸ். அனிமேஷன் நேம் வந்து ஃபேட். ஃப்ரம் opacity 0. ஸோ 0லேருந்து opacity வேல்யூ வந்து 1. ஓகே நெக்ஸ்ட்டு அந்த க்ளோஸை வந்து ஓவர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டர். டெக்ஸ்ட் ஷேடோ வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு ஷேடோ 0 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் ரெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேபிள் டேக். ஸோ பார்டர் 4 பிக்சல் சாலிட் black. பார்டர் ஸ்பேசிங் வந்து 0. நெக்ஸ்ட்டு வித் வந்து கொடுக்குறேன் 70%. நெக்ஸ்ட்டு ஹைட் 80%. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து மீடியம் ஸ்லேட் ப்ளூ. ஓகே நெக்ஸ்ட் வந்து டிடி எலமெண்ட்ஸ். பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிட் black. டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர்னு கொடுக்குறேன். சென்டருக்கு அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல். நெக்ஸ்ட் அந்த போல்டு எலமெண்ட்ஸ்க்கு ஸோ போல்டு கிளாஸ் ஃபாண்ட் ஒயிட் வந்து போல்டர். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருந்தார்னா டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகணும். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ்னா ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் கலர் வந்து க்ரீன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து கொடுக்குறேன் 0 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் க்ரீன் 0 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் green 0 pixel 5 pixel 10 pixel green. ஓகே அதே மாதிரி inactive class text color வந்து red. next text shadow வந்து கொடுக்குறேன். ஸோ text shadow வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கலர் வந்து ரெட். நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலர் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ அட் மீடியா ஸ்மாலர் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் மேக்ஸிமம் வித் 500 பிக்சல். ஸோ TD ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் வந்து என்டர் பண்ணுறேன். ஓகே கெட் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
import dot slash tabular dot css. ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகணும். அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்னா க்ரீன் கலரில் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும், பட் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து டி டாட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னா ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ inactive ஓகே, இங்கே வந்து அப்பர் கேஸ் ஏ வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் வந்து க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ app.js ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஸோ க்ளோஸ் டீட்டெயில்ஸ் என்ற ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஸோ அந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா என்னோடய ஸ்டேட்டில் திஸ் டாட் செட் ஸ்டேட் எனக்கு இந்த டேபிள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஷோ டீட்டெயில்ஸ் வந்து ஃபால்ஸ்னு வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து எம்டி அரே. அதுக்கப்புறம் கீவேர்டு வந்து எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து ஷோ சஜஷன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டேபிளர் காம்பனண்ட் இதில் வந்து on click prop equal to this dot close details. இப்போ tabular.js அந்த h2 எலமெண்ட்டுக்கு வந்து on click event ஒன்று கொடுக்குறேன். ஸோ on click event arrow ஃபங்க்ஷனில் props dot on click. ஸோ அந்த handle க்ளோஸ்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன், குரு. ஸோ கெட் டீட்டெயில்ஸ். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ க்ளோஸ் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சஜஷன்ஸ் வந்து எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. அதே மாதிரி கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டனும் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச் ஃபஸ்ட்டு வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுற எம்ப்ளாயை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஏ. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ எம்ப்ளாயி நேம், அது கீழே வந்து என்ன டிபார்ட்மெண்ட். ஓகே, சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபஸ்ட்டு மேலே வந்து எம்ப்ளாயோட ஐடி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. கீழே வந்து அது கீழே வந்து எம்ப்ளாயி ஐடி என்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து அஜயனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அஜயன்னு டைப் பண்ணுறேன். ஸோ 2 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஐடி பேஸ் பண்ணி எம்ப்ளாயி ஐடி பேஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 02 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணுறேன். ஸோ அஜயன் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்திங்கன்னா 02, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ். ஓகே, இது வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து விஷால். ஸோ tabular.css அந்த போல்டு ஃபீல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இஷான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு உமர். ஸோ உமர் என்ற ஃபுல் நேம் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணக்கப்புறமா கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே சஜஷனில் உமர் என்ற நேம் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ கிளிக் பண்ணுறேன், எனக்கு இன்புட் ஃபீல்டு வந்து அப்டேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கெட் டீட்டெயில்ஸ்ன்ற பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு உமர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம், அதுக்கப்புறமா ஏஜ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், என்ன டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ளாயோட ஐடி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ வந்து அந்த app.css at media only screen and maximum width வந்து 500 pixel. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஹெட் ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸோ மெயின் ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 60 பிக்சல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து டாட் மெயின் ஹெட் ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் வந்து செக் பண்ணுறேன், ஏதாவது எரர் வார்னிங் வந்து இருக்கான்ட்டு. ஓகே, நோ எரர்ஸ். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயி சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஒரு அரே வந்து ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ கெட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ நோ எரர்ஸ். ஓகே, app.js. ஸோ இந்த கன்சோல் டாட் லாகை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி சர்ச், கெட் டீட்டெயில்ஸ். டீட்டெயில்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த சஜஷன்ஸில் அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மி பண்ணலாம் ஸ்மாலர் ஸ்க்ரீன்ஸ்க்கு. ஸோ மீடியா only screen and maximum width 500 pixel. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த லார்ஜ் டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, நோ இட்ஸ் ஓகே. ஸோ அகிலன் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணுறேன், கெட் டீட்டெயில்ஸ். ஓகே, டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது.